Daily. Taste the Daily. திருமிகு கிருத்திகா, முதல் நாள்ல இருந்து கூட்டம் ஜூலை 7ஆம் தேதி ஆரம்பிச்ச கூட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கூட்டங்கள், எங்கவுமே மக்களோட கூட்டம் குறையல அப்படின்றத பார்க்க முடியுது. இது எல்லாமே அடுத்த ஆட்சி மாற்றத்துக்கான தேவை அப்படின்றத உணர்த்ததா? கண்டிப்பாங்க. மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மிக தெளிவா தெரியுது. ஏன்னா கூட்டம் இது சாதாரண கூட்டம் கிடையாது. நல்ல கூட்டம் வருது. என்னன்னு ரொம்ப அவர் என்ன பேசுறாரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கறது ரொம்ப உன்னிப்பா கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் அதிருப்தியில இருக்கிறது எதனால அப்படின்னா சுமைகளுக்கு மேல் சுமைகள் மக்கள் மேல திணிக்கப்படுது. ரெண்டாவது ப்ரோக்ரஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் இப்ப தொழில்துறையை எடுத்துக்கிட்டா ஒரு சில தொழில்துறை நிறுவனங்கள் வளருதே தவிர எல்லாரும் வளரல. அந்த அனைவருக்குமான வளர்ச்சி என்பது எட்டப்படவில்லை. இது ஒரு சாராருக்கு மட்டும் நல்லா இருக்காங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இன்னும் கஷ்டப்பட்டு இன்னும் கீழே தான் போயிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மை. நீங்க இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோல போனா கூட ஆட்டோ டிரைவர்ஸ் அதிருப்தியில் இருக்கிறாங்க. திமுக கட்சியை சேர்ந்த ஆட்டோ டிரைவர்ஸே ஏன்னா அவங்க வாழ்வாதாரம் தான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. அத ஏதோ வகையில அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. விலைவாசி உயர்வா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே ஒரு அதிருப்தியில இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப நிதர்சனமான உண்மையை அன்றாட மக்களை சந்திக்க கூடியவர்கள் உணருவார்கள். அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது. மக்களை சந்திக்கும் போது, அதாவது உண்மையா சந்திக்கும் போது, நீங்க வர்றீங்க ஒரு கூட்டத்துல பாக்குறீங்க போறீங்க அப்படி இல்ல, மக்கள் கூட இன்டராக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ரொம்ப அருமையா பண்ணிட்டு வர்றாரு. ஒவ்வொரு இடத்துலயுமே பண்ணிட்டு வர்றாரு. இப்ப பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொரு நாளும் விவசாயிகளாகட்டும் சிறு குறு தொழிலாளர்கள் எல்லாரையுமே பார்த்து மீட் பண்ணி கலந்துரையாடுறாங்க. சோ என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இது ஆளும் கட்சிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கா? இது ஜனநாயக நாட்டுல இது மிக மிக ஒரு அத்தியாவசியங்க. இது கண்டிப்பா தேவை. இந்த மாதிரி ஒரு லீடர்ஸ் இன்டராக்ட் பண்றது மக்களை சந்திச்சு நேரடியா ஒரு குறைகளை கேட்கறதும் புரிஞ்சுக்கிறதும் அது எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதும் இது மிக மிக அவசியமான ஒன்று. இது எந்த கட்சியுமே இப்ப எதிர்கட்சி தலைவர் மட்டும்தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறார். மத்தவங்க இன்னும் யாருமே ஸ்டார்ட் கூட பண்ணல. சோ எப்பவுமே ஏடிஎம்கே சீக்கிரம் வந்துருவாங்க ஃபீல்டுக்கு எலெக்ஷன் அப்போ அப்படிங்கிறது இது நிதர்சனமான ஒரு உண்மையை தெரிவிக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எப்பவும் போல களத்தை தன்னிலைப்படுத்திக்கிறது அப்படின்றதுல அதிமுக முந்திட்டாங்களா? ஆமா, கன்சாலிடேட் பண்றதுல கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹாப்பியா தான் இருக்கு. ஆனாலுமே இன்னும் அது சில, அதாவது இந்த ஓட் ஸ்பிளிட்டிங் பார்ட்டிஸ் இருக்குது பாத்தீங்களா, ஓட் ஸ்பிளிட் பண்றதுக்குன்னு தன்னோட பார்ட்டி நடத்திட்டு இருக்கிற சில பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் ஒரு செக்ல தான் நம்ம பார்க்கணுமே விழுது. ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒண்ணு, இது இவங்களால ஆட்சியை பிடிக்க முடியாது. ஆனா இவங்களால ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரிதான் அதை நோக்கிதான் அவங்களோட அணுகுமுறை அவங்களோட இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும். சோ அது இருக்கும்போது கொஞ்சம் அதிமுகவுக்கு கொஞ்சம் இந்த இந்த இதெல்லாம் இன்னும் கன்சாலிடேட் பண்ணணும்னா அதுக்குமே இன்னும் நிறைய சொல்லணும், மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அஜெண்டாவே இல்லாம, அதாவது அவங்களோட பர்சனல் அஜெண்டா தவிர மக்கள் அஜெண்டா அப்படிங்கிறது இல்ல. சோ பர்சனல் அஜெண்டாக்காக வர்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ மக்கள் புறக்கணிக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய கன்சல்டேஷன், நம்மளுக்காக இவர் பேசுறாரு, நம்மளோட பிரச்சனைகளை பேசுறாரு அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு பார்ட்டி தான் வரணும் அப்படிங்கிறது மக்கள் உணரணும். இப்ப அதிருப்தி அப்படிங்கிறது இப்ப நான் எந்த பார்ட்டி வேணா வரலாம், ஆனா மக்களுக்கு ஒரு ஒரு நிலையான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை, ஒரு சட்டம் ஒழுங்கு, ஒரு ஒரு அப்ரோச், அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் அந்த மக்களை சந்திக்கிறப்போ அந்த தொகுதிக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, திமுக அரசு அதை எப்படி கையாண்டிருக்கு, அதிமுக ஆட்சியில இருந்தப்போ அந்த தொகுதிக்கு என்னெல்லாம் செய்யப்பட்டது அப்படின்றத எதிர்கட்சி தலைவர் எடுத்துரைக்கிறார். இது அதிமுகவுக்கு மக்கள் கிட்ட இருக்கிற செல்வாக்க மேலும் அதிகரிச்சிருக்கா? ஆமாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்திக்கடவு அவினாசி திட்டம், அது எத்தனையோ வருஷங்களுக்கு பின்னாடி 60-70 வருஷங்களுக்கு அப்புறம்
அதிமுக வந்து கொண்டு வந்தது. ஆனா இன்னி வரைக்குமே அது வந்து ஃபுல்லா ஃபுல்ஃபில் ஆகல, அது வந்து நிறைவேற்றல, அது வந்து எல்லா மக்களும் பயன்படுற மாதிரி அது வந்து முடிக்காம விடுறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குது. அதை வந்து இவங்க எடுத்து சொல்றாங்க, இந்த விவசாயிகள் வந்து எடுத்து சொல்றாங்க. 5 மாவட்டங்களுக்கு உண்டான தண்ணி பிரச்சனை. அப்ப அதையெல்லாம் பார்க்காம வேற என்ன நம்ம பார்க்க முடியும்? இந்த அரசு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, விலைவாசி உயர்வு, எல்லா கட்டணங்களும் அதிகரிப்பு, இந்த மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ண அதிமுக காலத்துல ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் முடிக்கல. இந்த மாதிரி எல்லா வகையிலுமே வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. தொழில் வந்து இந்த சிறு குறு தொழில் வந்து இனிமே வந்து தாக்கு பிடிக்க முடியல, ரொம்ப சிரமம். அதுல வந்து இந்த சேல்ஸ் டாக்ஸ் பிரச்சனைகள் வந்து எப்ப பார்த்தாலும் காசுன்னு வந்து ஒரு சின்ன சின்ன தவறுகளுக்கும் கூட பெரிய பெரிய பெனல்டிஸ் போடுறது, ஃபைன் போடுறது, தொழில்துறையை வந்து நசுக்கக்கூடிய சமாச்சாரங்கள். இதெல்லாம் வந்து நீங்க அந்த தொழில்துறையை பத்தி பேசுனதுனால உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். இன்னைக்கு கூட டிஆர்பி ராஜா சொல்லியிருக்காரு, தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பண்ணதுல 77% வந்து நாங்க எல்லா தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே நாங்க நடைமுறைப்படுத்திட்டோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. சோ தொழில்துறையில அந்த அளவுக்கு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கா? இல்லைங்க, ஒரு 10 days 15 days கடைசியா ஒப்பந்தம் போட்டாங்க இல்லைங்களா, அது வரைக்குமே வந்து பத்திரிகை குறிப்புகள் வந்து என்ன சொல்லுதுன்னா, அத முதல்ல சொன்னதுல வந்து ஒரு 40 to 50% மட்டும்தான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. எத்தனை வேலை வாய்ப்பு சொன்னாங்களோ அது வந்து இனி ஃபுல்ஃபில் ஆகல அப்படிங்கிறது பத்திரிகை செய்தி. அதாவது ஒரு ரெப்யூட்டட் பத்திரிகை செய்தி, அதாவது உண்மையான நியூஸை வந்து சொல்லக்கூடிய பத்திரிகை செய்தி. அப்படிங்கும் போது இவங்க ஒரு பக்கம் இல்ல நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு கவர் அப்பா தான் தெரியுதே ஒழிஞ்சு, அதுவும் அப்படியே கொண்டு வந்தாலும் பிக் ப்ராஜெக்ட்ஸ் அதுல மட்டும் போக்கஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சிறு குறு நிறுவனங்களோட நிலை என்ன? இன்னைக்கு ரொம்ப சிரமத்துல இருக்காங்க. அதை அட்டென்ட் பண்றதுக்கு கூட யாருக்கும் வந்து நேரம் கிடையாது. அதிகாரிகள் வந்து ரொம்ப இதா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, ஒண்ணுமே பண்ணி தரது இல்ல. தொழில்கள் வந்து நிறைய தொழிற்சாலைகள் வந்து மூடப்பட்டிருக்கு, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இப்ப மக்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நேர்ல போய் கேட்க வேண்டியது ஒரு ஆளும் அரசோட கடமை. அதை விட்டு உங்களுடன் முதல்வர், நலம் காக்கும் முதல்வர் அப்படின்னு பேரை மட்டும் வச்சுட்டு மக்களை போய் சந்திக்காம இருக்கிறது அப்படின்றது மக்கள் கிட்ட எந்த மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தும்? அது அதிருப்தியை நோக்கிதான் செல்லுது. ஆன்டி இன்கம்பன்சி இப்பவே வந்துருச்சு. ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஃபேக்டர் வந்து இப்ப ரொம்ப மேஜரா இருக்கு. இவங்க இனி வந்து அதை கரெக்ட் பண்ணி கொண்டு போங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இத்தனை 4 வருஷத்துக்கு மேல வந்து ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லா செக்டாரையும் பார்க்கணும். அதாவது ஒரு அரசனோட கடமை என்ன? எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் ஒரு அரசனோட கடமை. ஒரு டாப் லீடர்ஷிப் வந்து அதை தான் பார்க்கணும். அப்படி நீங்க பார்க்கல, பார்த்திருந்தீங்கன்னா இவ்வளவு பேர் இவ்வளவு சிரமத்துல இருந்திருக்க மாட்டாங்க. சட்டம் ஒழுங்கு நீங்க பார்க்கல, சட்டம் ஒழுங்கு வந்து இவ்வளவு சீர்கேட்டு இருக்கு. இன்னைக்கு வெளியே போறதுக்கே பயமா இருக்கு. ஒரு நைட் டைம்ல வந்து லேடிஸ் போக முடியல. எத்தனை வகையான ஒரு கிரைம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம என்ன கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்தீங்க, என்ன ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது இல்ல. அப்படிங்கும் போது மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க இது, அதாவது என்னோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது அப்படின்னா கண்டிப்பா வந்து அது வந்து ஒரு வெறுப்புக்கு தான் வந்து வழிவகுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இபில வந்து இப்ப ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துறேன், அந்த 25% பீக் அவர் சார்ஜஸ் போட்டுட்டு இப்ப அது எல்லாரும் பிரஷர் கொடுத்ததுனால 15% மாத்திட்டு இப்ப திரும்ப ஸ்மார்ட் மீட்டர்ஸ் கொண்டு வர்றாங்க. இப்ப ஸ்மார்ட் மீட்டர் வாங்கி நீங்க சொன்ன மாதிரி திமுகவுக்கு மக்கள் கிட்ட நிறைய அதிருப்தி இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி நிறையவே எழுந்திருக்கு. அப்படின்ற பட்சத்துல எதிர்கட்சி தலைவருக்கு கூடுற இந்த ஒரு கூட்டம் வந்து திமுகவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா? கண்டிப்பா ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஏன்னா அபரிதமான கூட்டமா தெரியுது இது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டே பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. சரி ஓகே, ஸ்டார்டிங் டேல அப்படி இருக்கும் போல அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சாங்க. அது ஒவ்வொரு இடத்துக்கும் போகும் வந்து தெரியும் போது மக்கள் வந்து சரி யாராவது எங்களை காப்பாத்துவாங்களா, யாராவது எங்களுக்கு ஒரு நல்ல வழி ஏற்படுத்தி தருவார்களா அப்படின்னா யார் இருக்கா? டிஎம்கேக்கு அப்புறம் யார் இருக்கா? அப்படிங்கும் போது இந்த சின்ன சின்ன பார்ட்டிஸ் வந்து இது வந்து புறக்கணிக்கணும். மக்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். அதாவது புறக்கணிச்சுட்டு யாரு மெஜாரிட்டி இருக்கிறாங்க, யாரு முதல்ல ஒழுங்கான கவர்னன்ஸ் கொடுத்திருக்காங்க. கொரோனா காலத்துல கூட நல்லா சிறப்பா செயல்பட்டாரு.
ஏதோ ஒரு அதாவது அவர் மேல எதிர்கட்சி தலைவர் மேல அப்போது இருந்து ஆட்சியில வந்து எந்த அதிருப்தி நம்மளுக்கு ஒண்ணு இருந்ததே இல்லை. ஏன்னா எங்களுக்கு சுமைகளே இல்ல, இவங்க சுமைகள் சுமத்துற மாதிரி அப்ப அவங்க பண்ணல. அதே மாதிரி கொரோனா காலத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப மிக சிறப்பு. அவரே வந்து ஒவ்வொரு மாவட்டந்தோறும் கலெக்டரேட்ல வந்து மீட்டிங் வச்சு என்ன பிரச்சனை என்ன எல்லாம் கேட்டாரு, நிறைய செஞ்சு கொடுத்திருக்காங்க. இது வந்து மக்கள் அறிவீனத்தினால வந்த ஆட்சி, மக்கள் அறிவு இல்லாம போட்ட இதனால வந்த ஆட்சி. ஏதோ இந்த சின்ன சின்ன பெனிஃபிட்டுக்காக வந்து டோட்டல் 5 வருஷ வளர்ச்சியை கெடுத்த ஒரு தேர்தலா தான் நான் வந்து அதை பாக்குறேன். இனி வந்து மக்கள் வந்து விழிப்படையணும், மக்கள் விழிச்சுக்கணும். விழிப்படைந்து யார் இதுல வந்து யாரு நம்மளுக்கு பண்ணி கொடுப்பா, எப்படி கரெக்டா பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஹிஸ்டரி வேணும் இல்லைங்களா, ஒரு வரலாறு வேணும். யாரும் நேற்றைய மாலையில் இன்று முளைத்த காலங்கள் மேல இருக்கக்கூடாது. நன்றி நன்றி மோகன் சார். கூட்டம் முதல் நாள்ல இருந்து கூட்டம் அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்துட்டு இருக்கு, பார்த்துட்டு தான் இருப்பீங்க. முதல் நாள் கூடுறப்போ கொங்குல அதிமுகவுக்கு கூட தான் செய்யும் அப்படின்னு பேசுனீங்க. இப்ப வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட கூட்டங்கள், எந்த அது முதல் நாள் கூடின கூட்டத்துக்கு எந்த ஒரு கூட்டமும் குறைவில்லாத அளவுக்கு கூட்டம் கூடுது. இப்ப என்ன சொல்ல போறீங்க? இல்ல, மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பயணித்து கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு அதிகமாக சந்தித்து மக்களை சந்தித்திருக்கின்றார். அதற்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் ஆல்சோ. சரி, என்ன ப்ராப்ளம்னு பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் என்ன? அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் ஏடிஎம்கேல ஓபிஎஸ் தான் டாமினேஷன் அதிகம். இல்ல, நீங்க இந்த பாயிண்ட்க்கு தான் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். தென் மாவட்டங்கள்லயும் கூட்டம் குறைவில்லாத அளவுக்கு கூட்டம் பார்த்திருப்பீங்க. இல்ல, அப்போ ஓபிஎஸ் அங்க டாமினேஷன் இருக்கா இல்லையா? அழகரிக்கும் ஓபிஎஸ் வந்து இப்ப அதிமுகவிலே இல்லன்றது அதிமுகவோட நிலைப்பாடு. நீங்க இதுல ஓபிஎஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது அந்த ஒவ்வொரு தென் மாவட்டம், எக்ஸாம்பிள் வட மாவட்டத்தில் வந்து பிஎம்கே டாமினேஷன். அப்போ இந்த பிஎம்கே இப்போ 2ஆ பிரிஞ்சிருக்கு. அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? சரி, இப்போ நம்ம மற்ற கட்சிகளை பத்தி இங்க பேசவே இல்லை. இப்ப பேசுறது அதிமுகவோட வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. அது வாழ்த்துக்களோட இது முடியாது. அவ்வளவு கூட்டம் எதுக்காக இங்க கூடுது அப்படின்றதான் நீங்க கேள்வியே. கூட்டம் சேர்வதனாலேயே அது வாக்குக்காக மாறும் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அப்ப ஸ்டாலினுக்கு, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வர்ற கூட்டம் எல்லாம் வாக்கா மாறாதா? அப்ப 2 நாளுக்கு முன்னால் நடந்த விஜயுடைய கூட்டத்தை பாத்தீங்கன்னா 5 லட்சம் 4 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்களா, அது வாக்காக மாறிடுமா? அப்ப ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்ப அதுக்கு மேல சொல்லுங்க. அவர் அங்கிள் சொல்லிருக்காரு, அதை ஏன் நீங்க இது பண்ணல? அது அவருடைய இஷ்டம், விருப்பம். நீங்க சொல்லுங்க. நீங்க மறுத்தீங்களா? அத பத்தி பேசுங்க. மறுக்க தேவையில்லை, அது அவருடைய விருப்பம். இல்ல, தென் மாவட்டங்களை பத்தி நீங்க பேசுனீங்க. டெல்டாவுக்கு வந்து பாருங்க, அங்க கூட்டம் கூடுதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டீங்க. டெல்டாவிலையும் நீங்க சொன்னதை விட அதிகமாவே கூட்டம் கூடுச்சு. இல்ல, நான் கூட்டத்தை பத்தி குறை சொல்லல. மக்கள் வந்து எழுச்சியோட பாக்குறாங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்தவர் என்ன கருத்தை சொல்ல போறாரு, மக்களுடைய கருத்தை என்ன பிரதிபலிக்க போறாரு. மக்கள் கூட்டத்தை நம்ம வந்து குறை சொல்ல விரும்பல நான், புரியுதுங்களா? இல்ல, அதோட வெளிப்பாடு என்னன்னு கேக்குறேன். அவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்னா அது அதிமுகவுக்கு இருக்கிற செல்வாக்கோட வெளிப்பாடு தானே அது. ஆமா, அது மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் என்ன சொல்ல போகிறார்? ஏன்னா அவர் ஒரு முதல்வராக இருந்தவர், 4 ஆண்டு காலம் முதல்வராக இருந்தார், மறுபடியும் வருவதற்கு முயற்சி செய்கிறார். அப்போ என்ன சொல்ல போகிறார் என்று அந்த எழுச்சி தான் மக்கள் வந்து கூட்டம் சேர்ந்து. இப்போ ஆளும் அரசுல மக்கள் நல திட்டங்கள், மக்களுக்கு குறையே இல்லாம எல்லாமே நடந்தது அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதை கேட்க வேண்டிய அவசியமே மக்களுக்கு வந்து அப்படியெல்லாம் இல்ல. எவ்வளவோ நிறைய தீர்மானங்கள் பல இது வந்து பெண்டிங்ல தான் இருக்கு. நீங்க அதெல்லாம் வந்து பண்ணாம போயிட முடியாது யாரா இருந்தாலும். காரணம் வந்து 9.5 lakhs crore வந்து டிஃபிஷியன்சியா இருக்கு இன்னைக்கு. அதனால எந்த திட்டமும் நீங்க யாரா இருந்தாலும் கொண்டு வர முடியாது. இனிமேல் இலவசத்தை பத்தி சொல்றேன் நான், இலவசத்தை மறந்துருங்க. வேற நாட்டுடைய வளர்ச்சி திட்டத்தை சொல்லுங்க. முந்தைய ஆட்சியிலயும் அவங்க இலவசம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா எந்த ஒரு நிதி பிரச்சனையும் இல்லாம என்னென்ன கொடுத்துட்டாங்க அது கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. வந்து கடன்ல வச்சிட்டு போறாங்க, அது ஞாபகம் வச்சுங்க, புரியுதா? அதுக்கு அப்புறம் எவ்வளவு கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்றதையும் மக்களுக்கு தெரியும். கடன் வாங்கியும் மக்களுக்கு எதுவுமே செய்யாம கடன்ல இருக்கிறோம், நிதி பிரச்சனை. அப்ப அவங்க செஞ்சீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? 4.5 lakhs. அவர் ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன செஞ்சாரு அப்படின்னு பட்டியலிட்டு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. நீங்க ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் பார்த்தாலே தெரியும் என்ன செஞ்சாங்க. பிரச்சாரம் போகும்போது பட்டியலிட்டு சொல்லுவாங்க என்னென்ன செய்தாங்க. மக்களை சந்திக்க போனாலே மக்கள் முற்றுகையிட்டு கேள்வி கேக்குறாங்க. அதுக்கே உங்களால பதில் சொல்ல முடியலையே. கேள்வி கேட்பதுதான் நல்லது. அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு வரும், எழுச்சி வரும், புரியுதுங்களா? கேட்பதில் தவறு இல்ல. ஏன்னா மக்கள் தவறு இல்ல சார், நீங்க கேக்குற கேள்விக்கு மக்களை மதிக்கிறதே இல்லையே. இது மக்கள் ஆட்சி,
மக்களாட்சியா? KKSSR ராமச்சந்திரன் நேத்து என்ன பேசினாருன்னு பாத்தீங்களா? 1000 ரூபாய் வரலன்னு கேட்டவங்கிட்ட காதுல கம்மல் மூக்குத்தி எல்லாம் போட்டுருந்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்புறமே கேளுங்க. இது மக்களுக்கான சொல்ற பதிலா? நீங்க யாரோ ஒரு மந்திரி சொல்லுவாங்க, ஒட்டுமொத்தமா அந்த கட்சி நீங்க வந்து குறை சொல்ல முடியாது. ஒரு மந்திரி இல்ல, ஓசில போறீங்க, மேக்கப் போடுறீங்க, போனுக்கு ரீசார்ஜ் பண்ணி பேசுறீங்க. அவர்கள்லாம் தொகுதி வருகின்ற பொழுது நீங்கள் சந்தியுங்கள், அவர் கண்டியுங்கள், அவரை தேர்ந்தெடுக்காதீர்கள். நீங்க தூக்க மாட்டீங்க. இவங்க தூக்குறாங்களே இல்லையா, நீங்க உங்களுக்கு உரிமை இருக்கு இல்லையா மக்களுக்கு, அந்த மக்கள் உரிமையை காட்டுவாங்க, அது காட்டுவாங்க, அதான் பார்த்துப்போம். அது போல ஏடிஎம்கே வளர்ச்சி அது மட்டும் அல்லாமல் நீங்க சொன்னீங்கல்ல. ஒரு நிமிஷம், அவங்க ரொம்ப நேரம் பேசு. கிருத்திகா நீங்க சொல்லிடுங்க. மேடம், எல்லாரும் கடன் 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 சுமத்திட்டு போயிட்டாங்க, கடன் சுமத்திட்டு போயிட்டாங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேட் வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ்க்கு மேல கடன் வாங்க கூடாது, அந்த பெர்சன்டேஜ்க்குள்ளதான் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா இனி வரைக்கும் அப்படிதான் இருக்கு, சரிங்களா? ஆனா அந்த கடன் வாங்கி அவர்கள் சமாளித்து கொண்டார்கள். எப்படி சமாளிச்சாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா சமாளிச்சாங்க. மக்கள் மேல திணிக்கல. அந்த கடனுக்கும் மக்கள் நலனுக்கும் சம்பந்தம் இல்ல. அதுக்கான பதிலே வரலையே. உங்க இறுதி கருத்தை சுருக்கமா சொல்லிடுங்க. இறுதி கருத்து வந்து உண்மையான மக்களுக்காக நினைக்கக்கூடிய இந்த சிறு சிறு கட்சிகள், 3% ஓட்டு, 4% ஓட்டு, டிவிகே, NTK, இவங்க எல்லாருமே வந்து மக்களுக்காக உண்மையா இருக்கீங்க, மக்களுக்காக தான் யோசிக்கிறீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து அதிமுக கூட கூட்டணி வைத்து ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை வந்து நிறுவ இவங்க வந்து வழிவகுக்கணும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து மக்கள் ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையான ஒரு ரிலீஃப் வேணும். அந்த ரிலீஃப் வந்து இந்த ஆட்சியில வந்து கிடைக்க போறது இல்லை. ஏன்னா யாருமே வந்து மக்கள் கூட கனெக்டடாவே இல்லை. அதுக்கப்புறம் தானே புரிஞ்சு அதுக்கப்புறம் இது பண்றது. மூணாவது நிர்வாகம் எப்படி இருக்கும்? ஒரு எஃபெக்டிவான ஒரு கவர்னன்ஸ் தான் எல்லாருமே எதிர்பார்க்கறது. அப்ப அந்த எஃபெக்டிவான கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரன்சி, ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு பொறுப்பு அப்படிங்கறது இங்க இல்ல. ஆளாளுக்கு என்னமோ எடுத்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்கு. அரையும் குறையுமா தான் இருக்கு. அதுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல அரசு அமையணும். மக்கள் வந்து இதை சிந்திக்கணும். இந்த தடவை நம்ம வந்து, ஏன்னா கடைசியில பாதிக்கப்படுறது வந்து மக்கள் தான். அதனால இந்த சிறு சிறு கட்சிகளுக்கு ஓட்டளிச்சு உங்க வாக்கு வந்து வீணாக்காம ஒரு பெரிய ஒரு எதிர்கட்சியா இருக்கிற அந்த கட்சிக்கு வந்து இவங்க வந்து மக்கள் வந்து அதாவது நீங்க வே பண்ணிக்கலாம். மக்கள் வந்து வே பண்ணி பாருங்க. அப்ப எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு. மக்கள் அடுத்த ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம். கருத்துக்கு நன்றி.